Hello? Hello? Hello, doctor? Hello, doctor. வணக்கம் நேயர்களே, நேரம் இப்போ 3 மணி 3 நிமிடம் ஆயாச்சு. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே ஜோனால். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தான் நீங்க இணைந்திருக்கீங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. நேயர்களே, இன்னைக்கும் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில முதியோர்களுக்காக ஸ்பெஷலா நிறைய காரியங்களை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதை பத்தி நம்ம கூட கலந்துரையாட நம்ம மத்தியில நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப மருத்துவர் மற்றும் முதியோருக்கான மருத்துவரான டாக்டர் எம் மிதுனா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இன்றைக்கும் நம்ம முதியோர்களுக்காக ஸ்பெஷலாக நிறைய பேச போகிறோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு முக்கியமான டவுட் என்னென்னா மேம், ஸோ முதியோர்கள் ஆரோக்கியமாக அவங்களுடைய லைஃப் காக்கணும் அப்படின்னா அதுக்கு எளிமையான முறைகள்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஸோ முதியோர்கள் எப்படியெல்லாம் அவங்க உடல்நிலையை கவனிச்சு கொள்ளலாம் அப்படின்னா, உடல் ரீதியாக, மன ரீதியாக, அப்புறம் உணர்ச்சிகள் ரீதியாக, சமூக ரீதியாக இப்படின்னு வகைப்படுத்தலாம். அதை கண்டிப்பாக உடல் ரீதியாக அப்படின்னா நிறைய அவங்களுடைய உணவு பழக்கங்கள், நடைப்பயிற்சி பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க உடல் ரீதியாக அவங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளலாம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஸோ நீங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் உணவில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கூட இன்னும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நேயர்களே, நீங்களும் உங்களுடைய டவுட்ஸ் எங்கே கூட மேம் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 29860038 அல்லது 29520554 என்கின்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு நீங்கள் இணைப்பு எண்ணாக 044 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ மேம், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, முதியோர்கள் நிறைய வகைப்படி அவங்களோட ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ளலான்னு. அதில் உணவு அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்க. ஸோ உணவுன்னு எடுத்துக்கொள்ளும் போது எல்லாருமே இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஃபுட் ஹேபிட்ஸ் நிறையவே மாறிடுச்சு. ஆனால் முதியவர்கள் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் இருந்தால் அது அவங்களுக்கு ஆரோக்கியம் நீங்கள் நினைக்கக்கூடியது. முக்கியமாக மெடிக்கல் டேர்ம்ஸில் நீங்கள் சொல்லணுன்னா என்னென்னலாம் சொல்லுவீங்க? ஸோ உணவு பொறுத்த வரைக்கும் முதியவர்கள் மட்டும்தான் இந்த இதை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து நடுத்தர வயதுலேருந்து வயதானவர்கள் வரைக்குமே ஒரே உணவு முறையே ஃபாலோ பண்ணலாம். ஆரோக்கியமான உணவு முறையே அவங்க கடைப்பிடிக்கலாம். ஸோ ஆரோக்கியமான உணவு முறையில் முதல் முக்கியமான காரணம் டைமுக்கு சாப்பிட்றது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது செரிமான பிரச்சனையை அதிகப்படுத்தும். ஸோ அவங்க டயத்துக்கு சாப்பிடணும். அண்ட் என்ன சாப்பிட்றோன்றதை அவங்க கவனித்து சாப்பிடணும். ஸோ எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு இல்லாமல் ஆரோக்கியமான உணவுகளாகவே அவங்க பார்த்து சாப்பிடணும். டேஸ்ட்டுக்கு மட்டும் சாப்பிடாம ஹெல்த்துக்காக சாப்பிடணும். கண்டிப்பாக. ஸோ ஆரோக்கியமான உணவுகள்னால் நீங்கள் முதியோர்களுக்கு என்ன மாதிரியான உணவுகளை? ஸோ நம்ம பிளேட்டை பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதில் கார்போஹைட்ரேட் சத்து இருக்கணும், புரதச்சத்து புரோட்டீன் இருக்கணும், நார்ச்சத்து ஃபைபர் இருக்கணும். நம்மளுடைய சாப்பாடு பிளேட்டில் இது எல்லாமே இருக்கணும். வெறும் ரைஸு, இட்லி, தோசையில் இருக்கிற சத்துக்களை விட காய்கறிகள், பழங்களில் சத்துக்கள் நிறைய இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பொதுவான விஷயம்தான். பட் அது நம்ம சாப்பிடும்போதும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நம்ம இப்போ ஒரு மத்தியான சாப்பாடு எடுத்துக்கிறோன்னா ஒரு பிளேட்டில் கால்வாசி தான் நம்மளுடைய ரைஸ் இருக்கணும், இந்த கார்போஹைட்ரேட் சத்து இருக்கணும். மிச்சம் கால்வாசி நார்ச்சத்து உள்ள காய்கறிகள்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் இன்னொரு பாதி அரைவாசி புரோட்டீன் சத்து, புரத சத்து உள்ள உணவு வகைகள் எடுத்துக்கணும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு நான் சொன்னதெல்லாம் அரிசியில், சாதத்தில், இட்லி, தோசை அந்த மாதிரியான உணவு வகைகளில் இருக்குது. ஸோ அது ஆனால் உடலுக்கு அதுவும் முக்கியம். ஸோ அதுதான் எனர்ஜி கொடுக்கும் ஒருத்தவங்களுக்கு. ஸோ ரைஸ் சாப்பிடாம வெறும் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸில் வாழ முடியாது. ஸோ கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் இந்த கார்போஹைட்ரேட் உடம்புக்கு நிச்சயமாக அவசியம். பட் அதை பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும். புரதச்சத்து எதில் நிறைய இருக்குன்னா பருப்பு வகைகளில் நிறைய இருக்குது. ஸோ நம்ம பருப்பு சாதம், சாம்பார், அடை, தோசை, அந்த பெசரெட்டு இதெல்லாமே பருப்பு வகைகள் நிறைய உள்ளது. ஸோ அந்த புரதச்சத்து நிறைய கிடைக்கும். முட்டையில் நிறைய இருக்குது. நான் வெஜிடேரியனில் மட்டனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புரதச்சத்து எடுத்துக்கணும். நார்ச்சத்துகள்னால் காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கணும். நட்ஸு, பாதாம், அக்ரூட், பிஸ்தா அது மாதிரியான நட்ஸ்லலாம் இந்த ஃபைபர்
அந்த நார்ச்சத்து அதிகம் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரதச்சத்து இருக்கணும், நார்ச்சத்து இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் அது வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும். ஸோ இது வந்து சின்னவங்கள்லேருந்து நடுத்தர வயதுலேருந்து வயது முதியோர்கள் வரைக்கும் இதையே ஃபாலோ பண்ணாலே அவங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக மேம். பேலன்ஸ் டயட் வந்து எப்படி இருக்கணும், நம்ம பிளேட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், கார்ப்ஸ் இருக்கணும், எல்லாமே வந்து எந்தெந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ நேயர்களே, நீங்களும் உங்களுடைய டவுட்ஸை வந்து மேம் கிட்ட கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 29860038 அல்லது 2952055554 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நம்ம டாக்டர் மிதுனா கிட்ட வந்து கண்டிப்பாக பேசுங்க. ஸோ நம்ம கூட இருக்கிற டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப மருத்துவர் மற்றும் முதியோருக்கான சிறப்பு மருத்துவராக இருக்கிறாங்க. ஸோ மேம், நீங்கள் இப்போ பேலன்ஸ் டயட் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதில் கார்ப்ஸ் வந்து என்னதான் நம்ம கம்மியாக எடுத்தாலும் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது ஸ்பெஷலாக சவுத் இந்தியாவுடைய ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து நிறையவே கார்ப்ஸ் தான் இருக்குது. அதை எப்படி நீங்கள் வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், அதுவும் எஸ்பெஷலாக முதியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் மேம். ஸோ நம்ம கண்டிப்பாக ரைஸ் சாப்பிட்டா தான் எனக்கு ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ அதுக்கு பதிலாக சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அரிசிக்கு பதிலாக சாமை, வரகு, குதிரைவாளி அந்த மாதிரியான சிறுதானியத்திலேயே வந்து சாதம் பண்ணி, சாம்பார் சாதம் பண்ணி, குதிரைவாளியில் பொங்கல் பண்ணி, வரகுல பொங்கல் பண்ணி, அந்த மாதிரி சிறுதானிய அரிசிகளில் வந்து இந்த சாதம் பண்ணி அவங்க வந்து டெய்லி ஃபுட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நம்மளுடைய பச்சரிசி, புழுங்கல் அரிசி, நம்மளுடைய யூஸ்வலாக சாப்பிட்ற சவுத் இந்தியன் நீங்கள் சொல்கிற கார்போஹைட்ரேட்ஸோடைய இன்டேக்கை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரியான மில்லட்ஸ், சிறுதானிய உணவு வகைகளில் சத்துக்கள் நிறைய அதிகம், அதே மாதிரி அந்த கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது முதியவர்களுக்கு ரொம்ப நல்லது. சூப்பர் மேம், சூப்பர். நம்ம காலர்ஸ் கிட்ட பேசலாமா மேம்? ஹலோ, வணக்கம். ஓகே, காலர் வந்து கட் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேர்களே, நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் டாக்டர் வந்து எப்படி கார்ப்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம சிறுதானியங்களை வச்சு வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்டை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் மேம், தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, உங்கள் ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். ஹலோ, தொடர்பில் இருக்கீங்கம்மா, பேசுங்க. ஹலோ, வணக்கம். ஓகே, காலர் கட் ஆகிட்டாங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம். மேம், நீங்கள் வந்து நம்மளுடைய கார்போஹைட்ரேட்ஸை எப்படி குறைச்சி ஒரு பேலன்ஸ் டயட்டை வந்து கொண்டு வரலாம், மற்ற திங்ஸ் வச்சு, மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்த காலர் வந்துட்டாங்க, பேசிடலாம். ஓகே, ஹலோ, வணக்கம். ஓகே, துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் மேம். ஸோ வயதானவர்கள் வந்து அவங்களுடைய உணவு பழக்கங்களை கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. இன்னொரு விஷயம் இருக்குது, மருந்து மாத்திரையை தவிர தினசரி அவங்க வாழ்க்கையில் வந்து முதியவர்கள், வயதானவர்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னலாம் செய்யலாம்? ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலர் ஹெல்த் செக்கப்ஸ் போகலாம். ஸோ அவங்களுடைய உடல்நிலைக்கு பொறுத்தவாறு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க கரெக்டாக டாக்டரை பார்த்து 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ, அவங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ, வருஷத்துக்கு ஒரு தடவையோ, ஸோ அந்த மாதிரி அவங்க டாக்டரே கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ரெகுலரான ஹெல்த் செக்கப்ஸ் போகணும். ஓகே மேம், கண்டிப்பாக. அடுத்து நம்ம காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓ மை காட், காலர்ஸ் கட் ஆகிட்டே இருக்காங்க. நோ ப்ராப்ளம் மேம். சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, நீங்கள் அதாவது எப்படி வந்து மருந்து மாத்திரையை தவிர ஹெல்த் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், பேசுங்க மேம். இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலீல் அஹமது பேசுறேன். மிதுனா மேம், டாக்டர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் தாத்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிடுவோம். நாங்கள் எதுவும் எண்ணெய் பொருள்லாம் கொடுக்க மாட்டோம், சாப்பிட மாட்டாரு. ஓகே. இவரு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, கடைகளில் போயிட்டு வடைங்க வாங்கி சாப்பிட்றது, இது மாதிரி எல்லாம் சாப்பிட்றாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் வந்து அந்த ஒரு 7 வயசு தாண்டிட்டாரு பார்த்தீங்கன்னா அதை எண்ணெய் பொருள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம். இவங்க எங்க தாத்தான்றதுல நிறைய பேர் பெரியவங்க எல்லாம் பாக்குறேன், கடையாண்ட போயிட்டு பஜ்ஜி போண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. இவங்க ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும்னா என்னென்ன சாப்பிடணும் அதை பத்தி சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த ரத்தம் சுகர் எல்லாம் இருக்கு நிறைய பேருக்கு, வயதானவங்களுக்கு. இப்போ சுகர் இருக்கும்போது அவங்க என்னென்ன உணவு எடுத்துக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
ஸோ இது ஒரு நல்ல கேள்வி சார். அவங்க வந்து முதல்ல வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும் பொறுமையாக. நம்ம வீட்டில் சாப்பிட்றது தான் வந்து உணவு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. கடையில் சாப்பிட்றது எந்த எண்ணெயில் செய்வாங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக சுத்தமாக இருக்கும்னு தெரியாது. ஸோ எது ஆசைப்படுறாங்களோ அதை கொஞ்சமான அளவுக்கு வீட்டிலையே கூட செஞ்சு சாப்பிடலாம், ஒரு போதிய இடைவேளை விட்டு என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்றது. பட் கடையில் சாப்பிட்றது அவ்வளோ ஆரோக்கியமானது கிடையாதுன்றது நீங்கள் பொறுமையாக அவங்கக்கிட்ட புரிய வைக்கலாம். ஸோ அப்படி இது பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சதையே வீட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம், அதையும் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் காய்கறிகள் வச்சே கூட கீரை வச்செல்லாம் வடை பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த எண்ணெய் பொருளோ இதுவோ சாப்பிடலாம், பட் அதையும் ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மேம், ஸோ கண்டிப்பாக. சுகர் வந்து இருக்கவங்க ரெண்டாவது கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ சுகர் இருக்கவங்க எப்படியெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து இதே மாதிரி தான் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும், சாதத்துக்கு பதிலாக சிறுதானிய உணவு வகைகள் நிறைய எடுத்துக்கணும். என்ன உணவு வகைகள் எடுத்திருந்தாலும் தினம் சரி அவங்க வந்து கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும். எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரமாவது அவங்க வந்து நடைப்பயணம் பண்ணணும், அந்த வாக்கிங் பண்ணணும். ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் சேர்லேயே உட்காந்து கூட எக்ஸசைசஸ் செய்யலாம். ஸோ அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கலாம். அண்டு சுகருக்கு தகுந்தா போல் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடாம காய்கறிகள் நிறைய, சுண்டல், பயிறு வகைகள் அந்த மாதிரியான சாப்பாடு நிறைய சாப்பிடலாம். சிறுதானிய உணவு வகைகள் நிறைய எடுத்துக்கலாம் சார். சூப்பர், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் ஆன்சர். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், தொடர்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. ஓகே. ஸோ மேம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் அப்போதை கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சேர்த்தே வந்து பதில் சொல்லிட்டீங்க. எப்படி வந்து சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ஆரோக்கியத்தை வந்து காக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் வந்துட்டாங்க மேம், பேசிடலாம். ஹலோ, வணக்கம். சகோதரிக்கு மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். மேம் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். மதிய வணக்கம். மதிய வணக்கம் சார். எங்க அப்பாவுக்கு 70 வயசு ஆகுது. சொல்லுங்க சார். மேடம். சொல்லுங்க சார். எங்க அப்பாவுக்கு 70 வயசு ஆகுது. அவருக்கு சர்க்கரை இருக்கு, பிபி இருக்கு. அவர் கண்ட்ரோலா சாப்பிட மாட்டேன்றாரு, கட்டு சாப்பிட மாட்டேன்றாரு. வீட்டுல தான் இருந்தாரு, ஆனா வெளியில போய் சுத்திட்டு கண்ட பொருளை வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அவரு நார்மலா இருக்கிறதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடணும் மேடம்? ஸோ மாத்திரை அப்படின்றது நம்ம இந்த மாதிரி ரேடியோலலாம் சொல்ல முடியாதுங்க. அவங்க எந்த டாக்டர்கிட்ட ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காங்களோ சுகருக்கும் பிபிக்கும், அந்த டாக்டர்கிட்ட அவங்க ரெகுலரான செக்கப் போயிட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து இப்போ அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அவங்க வந்து சுகருக்கான மாத்திரையை கரெக்டாக எடுத்துக்கணும். அதே சமயத்தில் வெளியில் உள்ள சாப்பாடில் ஆரோக்கியம் ரொம்ப இல்லைன்னு நீங்கள் புரிய வச்சு வீட்டில் சத்தான பொருட்களை நான் செஞ்சு கொடுக்கலாம் சார். மேடம், அப்புறம் கபில் அதிகமாயிடுச்சு, 350 ஆயிடுச்சு சுகரு. அது குறைக்கிறதுக்கு மாத்திரை சாப்பிடணுமா இல்லை தானியம் சாப்பிடணும் மேடம்? அதான் சார், அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க டாக்டர்கிட்ட மறுபடியும் போய் ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்போ அவங்களுக்கு தகுந்த போதியான மருந்து மாத்திரை தான் கொடுக்க முடியும். ஊசி தேவையா மாத்திரை தேவையான்றதெல்லாம் அவங்க டாக்டர்கிட்ட நேரடியாக போய் தான் அதை கன்சல்ட் பண்ண முடியும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ மேம், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து முதியவர்கள் வந்து வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் போய் இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் இருக்குங்கிறத வந்து ஒரு பெரிய கன்சர்னாக சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியணும் இல்லை, இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. மேம், நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த மருந்து தவிர மற்ற என்னென்ன காரியங்கள். ஸோ அந்த எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்போது அது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது? ஸோ எவ்வளோ வயதானவங்களாக இருந்தாலும், உடல் உபாதைகள் இருந்தாலும், மூட்டு வலியாக இருக்குது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சமான அளவுக்காவது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது அவங்க ஆக்டிவான மூமெண்ட்டோட நடந்துட்டுருக்கிறது, ஏதாவது எக்ஸசைஸ் செய்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யணும். அது அவங்களுடைய உடல் நாளைக்கு தான் நல்லது. ஸோ எனக்கு மூட்டு வலி இருக்குது அப்படின்றதுனால சில பேர் வாக்கிங் போக மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி வாக்கிங்லாம் போகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த மூட்டெல்லாம் வந்து இன்னும் டைட்டாகி அந்த மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் கூட கஷ்டமாயிடும், வலி தான் ஜாஸ்தியாகும். ஸோ கொஞ்சமான அளவுக்காவது ஒரே டைம்
டைமில் அரை மணி நேரம் நடக்க முடியலையா, 10 நிமிஷம் காலையில், சாயங்காலம் 10 நிமிஷம், நைட்டு ஒரு 1/4 மணி நேரம், அந்த மாதிரி பிரித்து ஒரு நாளைக்கு உங்கள் ஒரு அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சியோ சேர்லேயே உட்காந்து கையை காலெல்லாம் அசைச்சு சின்ன சின்ன மூமெண்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் அவங்களும் ஆக்டிவாக இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மூமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே இருக்கணும். ஸோ இல்லைன்னா அந்த மூட்டெல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும், டைட் ஆகிடும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் தான் அவங்களுக்கு வலியை ஜாஸ்திப்படுத்தும். எஸ், கண்டிப்பாக மேம். ஸோ நேர்களே நம்ம கூட மிதுனா மேம் இணைந்திருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட டவுட்ஸை மேம் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 29860038 அல்லது 2952055554 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த காலர் வந்துட்டாங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேசுங்க. ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். 64 வயசு ஆகுது. ஈஸ்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஜன்னா அது எப்படி, அது டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணணுமா மேடம்? 64 வயசு. உங்களுக்கு வேற ஏதாவது உடல்ல பிரச்சனை இருக்குங்களா, தொந்தரவு இருக்குங்களா? தொந்தரவு வேற எதுவும் இல்லை மேடம். ஸோ ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டெரான்லாம் அது வந்து ஹார்மோனுங்க. ஈஸ்ட்ரோஜன் வந்து பெண்களுக்கான ஹார்மோன், சுரக்கிற ஹார்மோனு. டெஸ்டோஸ்டெரான் வந்து ஆண்களுக்காக சுரக்கிற ஹார்மோனு. அது வந்து நீங்கள் வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தால் தான் அதெல்லாம் போய் செக் பண்ணணும். உங்களுக்கு வேறு எதுவும் உடல் பிரச்சனைகள் இல்லைன்னா நீங்கள் பொதுவாக போய் வருஷத்துக்கு ஒரு தடவை ரத்த டெஸ்டெல்லாம் எடுத்து எந்த தொந்தரவும் இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகே மேம், சூப்பர். ஸோ தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசலாம். நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். எஸ், நம்ம கூட இணைந்திருக்கும் மருத்துவர் டாக்டர் மிதுனா இருக்காங்க. ஸோ வயதானவர்களுக்கு அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை பற்றியோ, அவங்க எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும், அவங்களுடைய டயட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து மேம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் மேம் கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 29860038 அல்லது 2952055554 என்கின்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு இணைப்பு எண்ணாக 044 சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மேம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து எக்ஸசைஸ் வந்து மூமெண்ட் பற்றி நம்ம பேசணும். அடுத்ததாக இப்போ காலரில் ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க இல்லையா, பிபி சுகர் இதை பற்றிலாம் வந்து அது வந்து வயசானால் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் நிறைய பேருக்கு இருக்குது. வயசானாலே பிபி சுகர் வர்றது வந்து சாதாரணம் அப்படிங்கிறது மித்தா இல்லை உண்மையிலே அது ஃபேக்டா மேம்? ஸோ இது ஃபேக்டும் தான். ஏன் அப்படின்னா அவங்க ஏஜ் ஆக ஆக பாடியில் நிறையா சேஞ்சஸ் நடக்கும். ஸோ பிபி சுகர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு கிடையாது. நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல உணவு முறைகள்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் வராமல் தடுக்கலாம். வந்தாலுமே ஆரோக்கியமாக லைஃப்பை வந்து கொண்டு போகலாம். பட் அது வந்துட்டாலுமே நம்ம என்ன சாப்பிட்றோம், எப்படி நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியெல்லாம் இது பண்ணுறோன்றதை வச்சு தான் நம்ம அது இது பண்ணுறோம். ஸோ இது ஃபேக்டும் தான். நிறைய பாடியில் நடக்கிற சேஞ்சஸ், ஸோ அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அவங்கள வேலைக்கு போவாங்க, சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது, இல்லை ஓவர் ஈட்டிங்காக சாப்பிட்டுட்டு வெயிட் போட்டுருவாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு, எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனாலலாம் தான் பிபி சுகர் வருது. ஸோ ஃபேக்ட்டு தான். பட் இது கண்டிப்பாக வரும்னு கிடையாது. வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே மேம், சூப்பர் மேம். ஸோ நம்ம அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஓகே, கட் ஆகிட்டாங்க. ஸோ மேம் நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா, பிபி சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒருவேளை இப்போ வந்து எல்லாரும் 50s இருக்காங்க இல்லையா, அதாவது வயசாக போகுதுங்கிற அந்த ஏர்லி ஸ்டேஜ், அப்படி அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கவங்க இந்த பிபி சுகரை எப்படிலாம் தவிர்க்கலாம்? இல்லைனா இப்போது 30s 40s உள்ள லைஃப் ஸ்டைலே வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பேசிடலாம். அதுக்கு முன்னால் ஒரு காலர் வந்துட்டாங்க, பேசிடலாம் மேம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். ஐஸ்வர்யா. ஓகே மேம், நீங்க பேசுங்க. மேம் கால்ல இணைப்புல இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. 38 வயசு ஆச்சுங்க. நான் வந்து வெஜிடேரியன். இப்போதான் முட்டை சாப்பிட்டு பழகியிருக்கேன். சொல்லுங்கம்மா. இது வந்து கொஞ்ச நாளா சரி கொஞ்சம் ஃபுட் எதை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 3 தோசை அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக 2 தோசை, ஒரு முட்டை, அப்புறம் கார்போஹைட்ரேட் கம்மியா எடுத்துட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமா எடுத்துட்டுக்கிட்டேங்க. நல்லதுமா. எடுத்துக்கும் போது ரொம்ப டயர்ட் ஆயிடுதுங்க. ரொம்ப கம்மியெல்லாம் பண்ணல, ஆனாலும் எனக்கு அப்படியே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன்.
ஓகே. ஸோ நீங்கள் ரெகுலராக ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. அண்ட் ஏதாவது பிளட் டெஸ்ட் எதுவும் செக் பண்ணியிருக்கீங்களா? ரத்தம் எவ்வளோ இருக்குது, சுகர் பிபி எதுவும் இருக்கா? கரெக்டா இருக்குங்க, ஹீமோகுளோபின் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே. இந்த இது மாத்தினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ அது நம்மளுடைய நினைப்பு தான் அப்படின்னு சொல்வேன் நான். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளைக்கு இவ்வளோ சாப்பிட்ருந்தோம், இப்போ அதை மாற்றிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றோமோ இல்லை அவ்வளோ சாப்பிடாம வேறு மாற்றிருக்கோமோ அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சாப்பிட்றது இப்போ சாப்பிட்றது கரெக்டு தான். நீங்கள் வந்து முட்டை எடுத்துக்கிறது, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ கூட நிறைய நட்ஸு சேர்த்திக்கோங்க, ஓட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்தி, நட்ஸு, ஓட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்தி ஒரு மில்க் ஷேக் மாதிரி போட்டு காலையில் அதை வந்து ஒரு கிளாஸ் குடிச்சிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டயர்டாக இல்லாமல் அதே சமயத்தில் கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்துக்காமல் இருப்பீங்க. ஓகே மேம், சூப்பராக பதில் சொன்னீங்க. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், ராஜகோபால். சொல்லுங்க சார், மேம் இணைப்பில் இருக்காங்க, பேசுங்க. டாக்டர் மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் எனக்கு வந்து சாப்பிட பற்றி இன்னைக்கு போயிட்டு வந்தேன் டாக்டர்கிட்ட. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 107 இருக்கு மேடம். ஓகே சார். எனக்கு 81 வயசா இருந்து. ஓகே சார். அப்புறம் அது பரவாயில்லையா? ஆவரேஜ் வந்து 6.8 இருக்கு. ஓகே சார். எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு சுகர் இருக்குது சார்? என்ன மேடம்? இல்லை, எவ்வளோ வருஷமாக உங்களுக்கு சுகர் இருக்குன்னு கேட்டேன். சுகர் எனக்கு இல்லை மேடம். ஆக்சுவலாக இதே தான் எப்போதுமே இருக்கு, இன்னும் கம்மியாக தான் இருந்தது. ஓகே. ஸோ ஏஜ் ஆக ஆக இந்த பிளட் டெஸ்ட்டில் வர சேஞ்சஸ் எல்லாம் நார்மல் தான் சார். நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஓகே மேம், சூப்பர். நம்மளுடைய அடுத்த காலர் நிகழ்ச்சியில் இணைகிறாங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். உங்கள் ரேடியோடைய வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மேம் இணைப்பில் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்மா. டாக்டர், எனக்கு வந்து சுகர்லாம் இல்லை டாக்டர். சரிங்கம்மா. எனக்கு வந்து தைராய்டு இருக்கு. 2012 இருந்து எனக்கு தைராய்டு இருக்கு. ஓகேம்மா. ஆனா இப்ப வந்து தைராய்டு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. டாக்டர் வந்து மாத்திரை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. எனக்கு இப்ப வந்து ஜீரண சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு மேம். எது சாப்பிட்டாலும் ஜீரணமே ஆகிறது இல்ல. சரிங்கம்மா. அது என்ன ரீசன் டாக்டர்? உங்கள் ஏஜ் ஆக ஆக நம்மளுடைய என்னம்மா 50 இயர்ஸ். ஓகே. ஸோ தைராய்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல சுரக்கிறது. ஸோ அது உங்கள் பிளட் டெஸ்ட்டை பார்த்து உங்கள் டாக்டர் மாத்திரை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்டு தான், அது பரவாயில்ல. நீங்கள் எந்த டாக்டர் பார்த்துட்டு இருக்கீங்களோ ரெகுலராக போய் அதுக்கு பார்த்துக்கோங்க. ஒன் மினிட் டாக்டர். இப்ப டாக்டர் மாத்திரை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எடுக்காம இருந்தா அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராதா டாக்டர்? அதாம்மா, நீங்கள் எந்த டாக்டரை ரெகுலராக பார்க்குறீங்களோ அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு கரெக்டானது. ஸோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு என்னென்னா, இப்போ முதல்ல மாத்திரை எடுக்க சொன்னாங்களே, இப்போ எடுக்க வேணான்னு சொல்கிறாங்களே, எடுக்கலைன்னு அதான் பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஓகே மேம், அடுத்த நம்ம காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். டாக்டர் லைனில் இருக்காங்க, பேசுங்க. சென்னையிலேருந்து லீனா பேசுகிறேன் டாக்டர். வணக்கம். வணக்கம்மா. அந்த இது சுகர் வந்து நகத்துல அந்த இது கை விரல்ல பாக்குறது நல்லதா எப்படின்னு கேக்குறேன் மேடம். அது ஒரு தோராயமாக சொல்கிற வேல்யூ தான்மா. நம்ம லேபில் போய் ரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்கறது தான் இன்னும் கரெக்டு. நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கவங்க வாரம் இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை வீட்டில் கையில் குத்தி பார்க்கறது பரவாயில்ல. பட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது லேபில் போய் கரெக்டாக செக் பண்ணி ரத்தம் எடுத்து பார்க்கறது தான் கரெக்ட். சரி டாக்டர். ஓகே, அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டிமா. அம்மா, இந்த சர்க்கரைக்கு பதிலாக சுகர் ஃப்ரீயில் டேப்லெட்ஸ் போட்டு சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் அது உண்டுங்களா? சாப்பிடலாம். அது வந்து சாப்பிடலாங்க சார், ஒன்றும் தப்பு இல்லை. அது இல்லாமலே சாப்பிட நீங்கள் முயற்சி பண்ணிக்கோங்க. அதில் சாப்பிட்டு வரேன். புரியல. இப்போ சாப்பிடலாமான்னு ஒரு ஆசை. அது சாப்பிட்டா தொந்தரவு பண்ணுவா, சைடு எஃபெக்ட் வருமான்னு.
அது தொந்தரவு எதுவும் கொடுக்காது. ஆனால் அது இல்லாமலே நீங்கள் பழகிட்டீங்க, சர்க்கரையோ இல்லை சுகர் ஃப்ரீயோ இல்லாமலே பழகிட்டீங்கன்னா அதுதான் இன்னும் நல்லது. நன்றி நன்றி. ஓகே, அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. மேடம் நான் வந்து தெளிவாக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. நான் வந்து சுகருக்கு டேப்லெட் எடுப்பேன். பட் வந்து நம்ம வந்து இந்த கிழங்கு வகையெல்லாம் சாப்பிடலாமா டாக்டர்? இந்த பனங்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அப்புறம் சீனி கிழங்கு சொல்றோமே, அதெல்லாம் சுகருக்கு ஒத்துக்கிடுமா? ஸோ எல்லா கிழங்கு வகைகளுமே கொஞ்சம் சுகருக்கு கெடுதல் தான். பட் அந்த மரவள்ளி கிழங்கு, அந்த சக்கரவள்ளி கிழங்கு அதெல்லாம் வந்து ரொம்ப எப்போனாவது ரேராக எடுத்துக்கலாம். ஸோ அதிலெல்லாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து சுகருக்கு நல்லதுன்னு சொல்கிறோம். பட் எதுவாக இருந்தாலுமே அளவு தான் முக்கியம். எவ்வளோ வாட்டி எடுத்துக்கிறோம், ஒரு வாரத்தில் எத்தனை நாளைக்கு எடுத்துக்கிறோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா அதெல்லாம் நம்ம இந்த சீசனுக்கு தானே வருது, அப்பதான் நமக்கு எடுக்கணும் போல ஆசை வரும். அதனால அது எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குதுல்ல, அதான் கேட்டேன். அதுதான் நம்ம ஆசைக்காக கொஞ்சம் சாப்பிட்றது ஓகே, நம்ம ஆரோக்கியத்துக்காக நிறைய மனசில் வச்சுட்டு சாப்பிடணும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. அப்புறம் அந்த மாத்திரை கூட அதே டைம் தான் எடுக்கணுமா டாக்டர்? புரியலம்மா. இந்த சுகர் டேப்லெட்லாம் எடுக்கிறோமே, எப்படி மாத்தி மாத்தி டைமிங் மாத்தலாமா, இல்ல ஒரு நாளைக்கு எந்த டைம்க்கு எடுக்கிறோமோ அந்த டைம்க்கே தான் எடுக்கணுமா? இல்லை, எந்த டைமுக்கு கொடுத்துருக்காங்களோ காலையில் போடணும்னா அது காலையில் தான் போட்டுக்கணும். ஸோ காலையில் போடுற மாத்திரையே நைட்டு போட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லா பிளட் டெஸ்ட்டும் பார்த்துட்டு தான் கொடுத்துருப்பாங்க. 120 வருது, அது கரெக்ட் தானே டாக்டர்? அந்த வேல்யூலாம் கரெக்டுமா. ஆனால் நீங்கள் உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அந்த டயத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஒருத்தரோட உடல்நிலையை பொறுத்து தான் அந்த டாக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் டாக்டரை நீங்கள் போய் செக் பண்ணி அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆசைக்காக கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஆரோக்கியத்துக்காக பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ரைமிங்க. ஓகே, நம்ம அடுத்த நேர்கிட்டையும் பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் டாக்டர், லைனில் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங்மா, சொல்லுங்கம்மா. ஆவடியிலேருந்து ராணி பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. அதாவது அண்டர் கிரவுண்ட்ல விளையிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சுகருக்கு, பீட்ரூட்டு, கேரட் அதெல்லாம். ஆமாம்மா. அதாவது குக் பண்ணி சாப்பிட்டா தான் சுகர் அதிகமாகுமா, அல்லது ஜூஸ் ஃபார்ம்ல குடிச்சா அந்த சுகர் இன்க்ரீஸ் ஆகாதா? எப்படி டாக்டர் அது? எந்த ஃபார்மில் சாப்பிட்டாலும் அந்த அண்டர் கிரவுண்டில் விளையிறது வந்து கொஞ்சம் சுகர் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அது சுகர் அதிகப்படுத்தும் தான். ஸோ அது முக்கியமாக மென்று சாப்பிட்றத விட நம்ம அரைச்சி குடிக்கும்போது அதில் உள்ள சுகர் கண்டென்ட் இன்னும் தான் ஜாஸ்தியாகும். ஸோ அதை எடுத்துக்காமல் இருக்க முடியாது அப்படின்னா ரேராக எடுத்துக்கலாமா. ஓகே ஓகே. அது சுகர் இன்க்ரீஸ் பண்ணுமாண்ணா? கண்டிப்பாக. நம்ம எந்த காயிலையும் பழத்துலேயும் இனிப்புத்தன்மை இருக்கோ, கேரட்லேயும் பீட்ரூட்லலாம் இனிப்புத்தன்மை இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போதே அந்த டேஸ்ட்டு தெரியும். ஸோ அது வந்து சுகருக்கு கெடுதல். எதில் கசப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கோ அது வந்து சுகருக்கு நல்லது. ஸோ அதனால தான் பாவக்காய், நெல்லிக்காய் அந்த மாதிரியான காய்கறிகள்லாம் சுகருக்கு சாப்பிட சொல்கிறது. ஓகே ஓகே டாக்டர். அதாவது ஜூஸ் ஃபார்ம்லன்னா அப்படி கிடையாது அப்படின்ட்டு சிலவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு ஜூஸா எதையுமே மென்று சாப்பிட்றது இன்னும் நல்லது. மென்று சாப்பிட முடியாதவங்க, பல்லு இல்லாதவங்க, ரொம்ப வயசானவங்களுக்கு கொஞ்சம் செமி சாலிடாக கொடுக்கலாம், இல்லைன்னா ஜூஸாக கொடுக்கலாம். ஸோ மென்று சாப்பிட்றது, வேக வச்சு சாப்பிட்றது அதெல்லாம் தான் எப்போவுமே ரொம்ப நல்லது. ஓகே மேம். ஸோ நிறைய பேர்கிட்ட பேசியாச்சு. ஸோ நிறைய பேருக்கு இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் வந்து டவுட்ஸ் என்னென்னா, ஆரோக்கியம் அப்படின்னா சுகர் இருக்குது, ஸோ இந்த மாதிரி உணவு பழக்கத்தில் இந்த கிழங்கு வகை சாப்பிட்லாமா அப்படின்னு. ஆனால் உணவை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா மேம் ஆரோக்கியத்துக்கு? அதெல்லாம் என்னென்னு நீங்கள் சொல்வீங்க? ஸோ கண்டிப்பாக வயசானவங்க எப்படி அவங்க உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்றதுல உணவை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்க மூமெண்ட் பண்ணுறது, டெய்லிக்கும் கொஞ்சம் நேரமாவது நடக்கிறது அப்படின்றது, அவங்க ரெகுலராக வந்து டாக்டர்கிட்ட போய் ஆல்ரெடி இருக்கிற உடல் உபாதைக்கு செக் பண்ணிக்கிறது, ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது, செக் பண்ணிக்கிறது, கரெக்டான மருந்து மாத்திரை தான் சாப்பிட்றோமா, சில டைம் ஓவர் டோஸ் ஆயிடக்கூடாது. ஸோ அவங்க ரொம்ப நாளைக்கு போட்டுன்னு இருக்காங்க, பட் அவங்களுடைய ஃபுட்டெல்லாம் மாற்றிட்டாங்க இப்போது அப்படின்னும் போது அவங்களோட பிளட் வேல்யூமே இப்போ கரெக்ட் ஆகிடும். இப்போ போய் மாத்திரை ஜாஸ்தியாக போடும்போது ஓவர் டோஸ் ஆகிடும். ஸோ அவங்க ஆல்ரெடி பரிந்துரைச்சிட்டு இருக்கிற மருத்துவர்கிட்ட போய் அவங்க அதை கரெக்டான அளவுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படின்றத செக்
செக் பண்ணிருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் அவங்களாவே மாத்திரையை ஸ்கிப் பண்ணிடுறதோ இல்லை தீந்துருச்சுன்னு லேட்டாக வாங்குறது, வாங்காமல் விட்டுடுறது, கேர்லெஸ்ஸாக இல்லாமல் இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வயதானவங்க அவங்கள பார்த்துக்கிற வேண்டிய விஷயங்கள்ல. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வயசானவங்க எப்படி அவங்க உடம்பு பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்துல சரியான நேரத்தில் தூங்குறது, சரியான அளவில் தூங்குறது. வயசாக ஆக கொஞ்சம் தூக்கம் கம்மியாக இருக்கும், ஸோ தூக்கம் வராது, அதனால ஸ்லீப்பிங் பில்ஸ் போடலாமாலாம் கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கெடுதல். பட் அதை தாண்டி அவங்க வந்து இந்த நடைப்பயிற்சி பண்ணுறாங்க, வாக்கிங் பண்ணுறாங்க, ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க, புக் படிக்கிறாங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வரும். ஸோ அந்த இதுவே போதும். ஸோ நல்ல தூக்கம் இருந்தால் மைண்ட் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக மேம். அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஓகே, கட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு இருந்தால் கூட மறுபடியும் ஒரு ஹெல்த் செக்கப் போய் மறுபடியும் இப்போவும் எனக்கு அது கரெக்ட் தானா அந்த டோசேஜ் அப்படிங்கிறத செக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு இல்லையா மேம்? ஸோ நம்மளோட வீட்டில் வந்து இந்த மாதிரி முதியவர்கள் இருக்காங்க, வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்னு நீங்கள் சொல்வீங்க மேம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். நம்ம வந்து வீட்டில் வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். மோர் தேன் டேப்லெட்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணாலே தே வில் ஃபீல் ஹாப்பி. அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, கவலை இல்லாமல் இருப்பாங்க. அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம மன ரீதியாக வந்து உணர்ச்சிகள் ரீதியாக அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஏதாவது முடிவுகள் எடுக்கும்போது அவங்கள கலந்து ஆலோசித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா எடுத்துக்குவாங்க. மரியாதை கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு தெரியாது புரியாதுன்னு சொல்லாமல் தெரியலனாலும் புரிய வச்சு பொறுமையாக நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஸோ அது ஒரு மாரல் சப்போர்ட் அவங்களுக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை நம்மளும் வந்து கடைப்பிடிக்கணும் மேம். அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம், அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. கேக்குதுங்களா மேடம்? இப்போ பேசுங்க சார். நட்ஸ் சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நட்ஸு கண்டிப்பாக சாப்பிடலாம் சார். அதில் வந்து நிறைய அந்த புரதச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்குது. ஸோ டெய்லியும் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது உடலுக்கு நல்லது. ஓகே மேம், அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா. ஐயப்பாக்கத்துல இருந்து லக்ஷ்மி பேசுறேன் மேடம். எனக்கு 55 வயசு ஆகுது. சரிம்மா. இது நைட்ல தூங்கும் போது ரைட் கால் அப்படியே மரத்து போகுது மேடம். இந்த தொடையில இருந்து கால் முட்டி முழங்கால் வரையும் மரத்துடுது. சப்போஸ் நடுவுல எந்திரிக்கவே முடியல, அப்படியே கால் ரொம்ப வலி எடுக்குது மேடம். என்ன மேடம்? ஸோ அது நம்ம குளிர்காலத்தில் பொதுவாகவே வந்து நரம்பெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகி மறுத்து போகிறதெல்லாம் கொஞ்சம் நார்மல் தான்மா. தண்ணி ஜில்லுன்னு இருக்கும், வேலை செஞ்சுனே இருப்பாங்க, அதெல்லாம் நார்மல் தான். நீங்கள் ஆனால் உங்களுக்கு வேறு ஏதாவது ரத்தம் உடம்புல எவ்வளோ இருக்குது, விட்டமின் சத்தெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு அதுக்கே ரத்த டெஸ்ட் இருக்குது. அந்த ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு பீரியட் வந்து அதிகமாக போச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பழம் அந்த காய்கறி அந்த மாதிரி சாப்பிட்டு 9 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் 6 பாயிண்ட் இருந்தது மேடம். அப்புறம் 9 பாயிண்ட் ஏத்திட்டேன். அதுக்கப்புறம் நான் நல்லா ஆக்டிவா இருந்தேன். இப்போ வந்து மறுபடியும் என்ன ஒருவேளை பிளட் கம்மியா இருக்குமா மேடம்? ஸோ அதுதான்மா, நீங்கள் ஆல்ரெடி 6லேருந்து 9 வந்திருந்தாலும் இப்போ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுவும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மாத்திரை சாப்பிட்றது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றது, கீரை வகைகள்லாம் சாப்பிட்றது. இல்லை அந்த மாதிரி தான் மேடம். மாத்திரை கூட சாப்பிடல நான். கீரை, காய்கறி, பழம், பேரிச்சம்பழம், கருப்பு திராட்சை அது மாதிரி நீங்கள் சாப்பிட்றது கரெக்டுமா. நீங்கள் ஆனால் ஒரு தடவை இப்போ எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான மாத்திரைகளை போட்டுட்டு நல்ல உணவு வழக்கங்கள் இருந்ததுனாலே போதுமா. அந்த நரம்பு இழுக்கிறதெல்லாம் கம்மியாயிடும். தினைக்கும் தூங்கும்போது காலில் நல்லா தைலம் தேய்ச்சிட்டு அந்த மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா நல்லா தூக்கமும் வரும், நரம்பு இழுக்கிறதெல்லாம் கம்மியாகும். சரிங்க மேடம். அது பகல்ல தூங்கிட்டுனா கொஞ்ச நேரம், நைட்ல தூக்கம் வராது. பகல்ல தூங்க வந்தா நைட்டு படுத்துனா அதோட காலையில 5:30 மணிக்கு முழிப்பு வந்துடும் மேடம். டக்குனு
ஸோ அது பகலில் தூங்குற நேரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. நான் ராத்திரி சீக்கிரம் தூங்குறேன் கிடையாது, சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் சும்மா படுப்பேன் கண்ண மூடி, அதுக்கப்புறம் எந்திரிச்சு. ஸோ அதெல்லாம் நார்மல் தாம்மா. பகலில் வேலை செய்யும்போது நடுவில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பில்லை. ஓகே மேம். ஸோ நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னுமே இந்த டவுட்ஸ் இருக்குது இல்லையா நிறைய பேருக்கு, இந்த பிபி சுகர் இருந்தால் சுகர் ஃப்ரீ போட்டு சாப்பிடலாமா, இல்லைனா வந்து நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாமா, இந்த மாதிரியான கொஸ்டின் இன்னுமே எங்கள் வீட்லேயுமே நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது. சர்க்கரை தானே சொல்லியிருக்காங்க, அப்போனா ஒயிட் சுகர் மட்டும் தானே நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி சுகர் ஃப்ரீயோ இல்லை நாட்டு சர்க்கரையோ, அதாவது சுகருக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக எடுக்கிற மற்ற சுகரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேம்? ஸோ சடனாக வந்து எல்லாராலையும் வந்து அந்த இவ்வளோ நாள் ஸ்வீட் சாப்பிட்டது, இவ்வளோ நாளைக்கு உங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு அந்த ஆல்டர்னேட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் அதுவுமே வந்து போக போக கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இல்லாமல் பண்ணிக்கலாம். சுத்தமாகவே ஸ்வீட் சாப்பிடாம சுகர் சாப்பிடாம யாராலையும் இருக்க முடியாது. அதுக்கு பெட்டராக அந்த நேச்சுரலாக கிடைக்கிற கருப்பட்டி, பனவெல்லம், நாட்டு சர்க்கரை அது மாதிரி உள்ளது அதுவுமே கம்மியான அளவுக்கு போட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க ரேடியோட வால்யூம் கம்மி பண்ணுங்க. வணக்கம். ஓகே. ஸோ மேம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து ஸோ அவங்க கண்டினியூ பண்ணக்கூடாது, இந்த ஒரு சர்டன் பீரியடுக்கு டிரான்சிஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர. பட் போக போக அதை கம்மி பண்ணிட்டு அவங்க வந்து என்னைக்காவது எடுத்துக்கிறது அவங்க அந்த நேச்சுரலாக கிடைக்கிற நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் அந்த மாதிரியான ஸ்வீட்னஸை யூஸ் பண்ணிக்கலாம். மேம். ஸோ நம்ம காலர்ஸ்ட்டை பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா மேம். ஸோ நம்மளோட ஏஜ் வந்து இந்த 50s இல்லை ஏர்லி 40s இதெல்லாம் வந்து நெருங்கும்போது அப்போவே நம்ம வந்து இந்த சுகரோ பிபியோ வராமல் இருக்கிறதுக்காக என்ன மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேம்? ஸோ அந்த ஃபுட் அண்ட் வாக்கிங், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், நம்ம உணவு பழக்கம், உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம வந்து மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸ், அந்த மாதிரி யோகா, அந்த மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம். ஸோ வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன இந்த மாதிரி எக்ஸசைசஸோ அது மாதிரி நம்ம பார்த்து பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம சாப்பிட்றதுனால மட்டும் இல்லை, ஃபேமிலியில் யாருக்காவது சுகர் பிபி இருக்கும். ஸோ அதனால சில பேருக்கு ஜெனட்டிக்லேயே சில பேருக்கு வந்து 40 வயசில் 50 வயசில் கூட வரும். ஸோ அவங்க இன்னும் கவனமாகவே இருக்கணும் அவங்களோட உடற்பயிற்சியிலையும் அண்ட் உணவு பழக்கங்கள்லையும். ஓகே மேம், கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. பிகாஸ் இன்னும் ஜெனட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்னுமே கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ இப்போ வயசானவங்க மட்டும் இல்லாமல் நடுத்தர வயதுக்காரங்களே பீரியாடிக்கலான ஒரு ஹெல்த் செக்கப், வருஷம் ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ செக்கப் போயிட்டு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி அவங்களுக்கு எதுவும் இல்லையான்றதையும் செக் பண்ணி அவங்க அலர்ட்டாக இருந்துக்கலாம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க ரெயின்போ FM 101.4ல. நேர்களே, இன்றைக்கும் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட இருந்த டாக்டர் மிதுனா கூட நிறைய காரியங்கள் நம்ம வந்து காலர்ஸ் வந்து பேசினாங்க. முக்கியமாக முதியவர்கள் வந்து அவங்களுடைய உடல்நிலையை எப்படி பேணி காத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி நிறையவே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மேம். ஸோ வயதானவர்களை பற்றி இவ்வளோ நேரம் நிறைய காரியங்கள் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு, ஃபுட் ஹேபிட்ஸுக்கு, அங்கேருந்து அப்படியே நேராக வண்டி அப்படியே பிபி சுகர்னு போய் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னா மேம், வயதானவர்களோட ஆரோக்கியத்தை காப்பதுக்கு ரொம்பவே முக்கியமான இதெல்லாம் வந்து ரொம்ப மேண்டேட்டரி அண்ட் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க இந்தந்த காரியங்களை அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு வயதானவர்களுக்குன்னு முக்கியமாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னென்னா உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி, அப்புறம் ரெகுலராக ஹெல்த் செக்கப் போகிறது, தூக்கம், சரியான நேரத்துக்கு தூங்குறது, சரியான அளவுக்கு தூங்குறது. ஸோ அது அப்புறம் எமோஷ்னல் சப்போர்ட், வீட்டில் உள்ளவங்க அவங்கக்கிட்ட பேசுறது, அவங்க அவங்களுடைய டெசிஷன்ஸையும் மதிக்கிறது, நம்ம ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கும்போது அவங்கள அதில் கலந்து ஆலோசித்து பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க வயதானவங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதுல ஒரு முக்கியமான எமோஷ்னல் சப்போர்ட் இருக்கணும். அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஏஜ் ஆனாலே அந்த ஒரு மறக்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா மேம், அதை அவங்க எப்படி லோன்லினஸாக
ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அதை ஸோ மறதி வந்து ஏஜ் ஆக ஆக யூஸ்வலாக காமன் தான். பட் அதுக்காக வந்து அவங்க தன்னையே மறக்கிறது, லைக் அவங்க எங்கே இருக்கிறோம் அப்படின்றது மறந்துடுறது, அவங்க பேரை மறந்துடுறது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணி அதுக்கான டேப்லெட்ஸ் கொடுக்கணும். பட் நேச்சுரலாக அவங்க வந்து வீட்டுக்குள்ளார இருக்கிறது அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஆக்டிவாக அவங்கள வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய மெடிசன்ஸை மறக்காமல் சாப்பிட்றாங்களான்னு வீட்டில் இருக்கவங்க செக் பண்ணலாம். மெடிசன்ஸ் தீர்ந்து போனால் கரெக்டாக அதுக்கு முன்னாடியே வாங்கி தந்துடுறது. ஸோ அவங்களுடைய ஹெல்த் செக்கப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு காட்டிடுறது. ஸோ அது மாதிரி பண்ணலாம். ஸோ இதை தவிர சேஃப்டி இஷ்யூஸ்ன்னு இருக்குது கண்டிப்பாக மேம். ஸோ வயசானவங்க வீட்டில் இருந்தால் வீட்டில் வந்து அவங்க ரூமில் எப்பவுமே ஒரு மைல்டான லைட்டு நைட்டில் கூட எரிஞ்சுட்டு இருக்க மாதிரி, எழுந்த உடனே அவங்க தடுக்கி விழுந்துடாம எங்கேயாவது இடிச்சுக்காம இல்லை மயக்கம் போட்டு விழுந்துடாம இருக்கிற அளவுக்கு மைல்டாக ஒரு சின்ன லைட்டாவது போட்டு வைக்கணும். ஸோ பாத்ரூமில் வந்து எப்பவுமே வெட்டாக இல்லாமல் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற பாத்ரூமில் வந்து ஸ்லிப் ஆகாத அளவுக்கு அந்த வழுக்காத மேட்டு போட்டுடணும். ஸோ பாத்ரூம்குள்ள தண்ணி ரொம்ப தேங்கி இருக்காத மாதிரி தண்ணி தள்ளி விட்டுட்டு ஸோ வழுக்கி விழாமல் இருக்கிற அளவுக்கு பாதுகாத்துக்கணும் அவங்கள. பாத்ரூமில் இந்த கிராப் பார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஏதாவது பிடிச்சிக்கிற மாதிரி ஹேண்ட் ரெயில் மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அவங்க டாய்லெட் போகும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, எழுந்திரிக்கும் போது இல்லை குளிக்கும் போதே கால் வழுக்குதுன்னா டக்குன்னு அதை பிடிச்சிக்கிற மாதிரி அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி இஷ்யூஸை வந்து இது பண்ணிக்கலாம். எங்கேயாவது வெளியில் போகணுன்னா தனியாக அவங்கள போகாமல் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகிறது. ஸோ எப்போ போனாலுமே தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போகிறது. ஸோ தண்ணி ஒரு மயக்கம் வருது இல்லை அவங்களுக்கே தாகமாக இருக்குது, பசியாக இருக்குன்னா பேக்கில் ஒரு பழமோ இல்லை ஒரு பிஸ்கெட்டோ இல்லை தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கிறது. அந்த மாதிரி அவங்க சில ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து எங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நிறைய காலர்ஸ்ட்டு பேசியிருக்கீங்க. உங்களுடைய ப்ரெசன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டூ. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருந்த டாக்டர் மிதுனா அவர்கள் குடும்ப மருத்துவர் மற்றும் முதியோருக்கான சிறப்பு மருத்துவராக இருக்காங்க. அவங்க நம்மளுடைய எல்லா டவுட்ஸையும் வந்து இது வரைக்கும் தீர்த்து வைத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட ப்ரெசன்ஸ் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ஸோ நேயர்களே, இதுவரை நீங்கள் இணைந்திருந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர்.